ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னணி தமிழ் சினிமா நடிகர் வந்து அந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அதுவும் வில்லனா. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமா முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்மளோட சிவகார்த்திகேயன். இப்போ வந்து அவரோட நடிப்பில் வந்து பராசக்தி மற்றும் மதுராசி அப்படின்ற திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களை திரைக்கு வர இருக்கிறது. இப்படங்களை தொடர்ந்தது இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த வந்து எந்த ஒரு இயக்குனர் கூட இணைவார் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட் பிரபு கூட வந்து இணைவார் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக நியூஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து சில பல பிரச்சனைகள் வந்து அந்த திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னில் வந்து இப்போ வந்து மலையாள இயக்குனரான ஜூட் ஆண்டனி அப்படின்ற ஒரு தட்டை தான் வந்து இப்போ வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஒரு கதையை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காராம். ஸோ ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து அந்த திரைப்படத்தோட கதை ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட கால் ஷீட் இருக்குது அப்படின்றனால வந்து அந்த திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி வந்து மலையாளத்தில் வந்து 2018 அப்படின்ற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படத்தோட டேரக்டரும் இவர் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கதையை வந்து அவர் வந்து சிம்பு கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ வந்து சிம்பு பண்ணலை அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். அடுத்தது வந்து அவர் வந்து ஆர்யா கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காராம். ஆனால் வந்து ஆர்யாவுக்கும் வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை அப்படின்ற அந்த திரைப்படத்தில் அவர் விலகிட்டார். இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் சொன்னதுனால ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஃபைனலாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து லாக் பண்ணியிருக்காங்களாம். சிவகார்த்திகேயனும் கதை வந்து பிடித்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காராம். ஏன்னா வந்து நம்மளோட இயக்குனருக்கு வந்து ஆர்யாவை விட மனசு இல்லை அப்படின்றதுனால வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாகவே வந்து ஆர்யாவை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்காங்களா. ஏன்னா வந்து வில்லன் ரோல் ரொம்ப பவராக இருக்கும், சூப்பராக இருக்குது அப்படின்றனால ஆர்யாவும் அந்த ரோலுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு புதிய காம்போ வந்து சிவகார்த்திகேயன் மற்றும் ஆர்யா வந்து ஒன்றா நடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கூட்டணி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காம்போ தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ரொம்ப அவ்வளோவே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.